ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூருவமாய் ஆன நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ கண்ணழலால் காமனையும் விழித்த நாளோ மறுவனாய் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவினாய் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளோ திரு ஆரூர் கோவிலா கொண்ட நாளோ அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஒரு திருமலையில் கோவில் கட்டினது வரலாறே தெரியலைங்கிறா. இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் கட்டினா அந்த பில்டிங்க்கு 50 வருஷம் 100 வருஷம் லைஃப் டைம் கொடுக்குறா. அந்த கோயில் ஒருவனாய் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கெல்லாம் முன்பு சிவனே தான் இந்த 3 தொழிலையும் படைத்தல் ஆத்தல் அழித்தல் காத்தல் இந்த 3 தொழிலையும் பிரம்மா விஷ்ணு சிவன் செய்கிற அத்தனையும் சிவபெருமான் உத்தரே தியாகேசனே பார்த்துட்டு இருந்தாராம். ஒருவனாய் உலகத்தை நின்றனாலோ ஓருருவே மூவுருவமாய் பிரம்மா விஷ்ணு சிவனா ஆனாலோ கருவனாய் முன் காலனை முன் அது திருக்கடியூரில் காலனை யமனை உதைச்சாராம். கண்ணடலால் காமனையும் விழித்த நாளோ கண் நெருப்பால் பார்த்து காமனை எரிச்சாராம். அந்த நாளோ மறுநாள் செல்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா அப்படி அப்பேற்பட்ட அருமையாக பாடின திருவாரூர் தியாகராஜ பெருமானை பார்த்துட்டே இருக்கலாம். தேரெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஆழித்தேர். பங்குனி உத்திரவு திருவிழா முடிஞ்சுடுத்து. அடுத்தது தெப்போற்சவம் வரப்போகுது. அது மே மாதம் 23, 24, 25 நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறில் வருது. முடிஞ்சவா பாருங்க. தியாகராஜா வீதியெல்லாம் ஊற்றிட்டு அவர் ராஜா ஓணும் அவர் போய் அவரோட யதாஸ்தானத்தில் இருந்து அமர்ந்துட்டார். அவர் தன்னோட மந்திரி மாரி அவர் கல்யாண சுந்தரரியா அவர் தான் நினைக்கிறேன். அவரோட தன்னோட கத்தியை கொடுத்து 2 கத்தி, அதுக்கு 2 கத்திக்கு 2 பேர், அதை அவரோட சார்பாக அவருக்காக ராஜா சார்பாக கொடுத்து தெப்பத்தில் பூத்து இருங்கிறது ஐதீகத்தில் தொட்டு சொல்லுவாரா. அப்பேற்பட்ட தெப்பத் திருவிழையும் கண்டு எல்லோரும் வளமையும் சுவாமியோட அருளையும் பெறணும்னு பிரார்த்திக்கிறேன். ராமசாமி கும்பகோணம். தேங்க்யூ.